ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடிக்கிற வெயிலுக்கு எதமாக நல்லா சில்லுன்னு ரொம்ப டேஸ்டியாக ரோஸ் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு பால், சர்க்கரை, ரோஸ் எசன்ஸ் சேர்த்து செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தர மாதிரி ஒரு சில பொருட்களை இது கூட சேர்த்து ரொம்பவே டேஸ்டியாக செஞ்சுருக்குறோம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ண ஃபஸ்ட்டு பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி சேர்க்காத திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. பொங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதை அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷம் பால் நமக்கு நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுடுங்க. பால் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் முழுமையாக ஆறணும். அது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லா குட்டியாக இருக்கும் இல்லைங்களா, இந்த நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பெரிய ஜவ்வரிசி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் திரும்பவும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சுடுங்க. ஒருவேளை நீங்கள் பெரிய ஜவ்வரிசி எடுக்கிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வைங்க. அப்போ தான் நல்லா ஊறி வரும். இது நல்லா ஊறட்டும். அடுத்ததாக பாருங்கள், நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த பால் முழுமையாக ஆறிடுச்சு. கொஞ்சம் கூட சூடே இல்லை. இப்போ இதை அப்படியே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். பால் நமக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும். உங்களுக்கு சில்னஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சு ஒரு 20 நிமிஷம் போல் ஆகிருக்கு. ஜவ்வரிசி நல்லா ஊறி கண்ணாடி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு ஒரு 6லேருந்து 8 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி வேகிறதுக்கு நமக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப நேரம் வேக விட்டுட்டிங்கன்னா ஜவ்வரிசி கரைஞ்சிரும். அதனால் ரொம்ப நேரம் வேக விடாமல் நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வர வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்பப்போ கலந்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், கொஞ்சம் கூட வெள்ளையாக இல்லாமல் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு இல்லைங்களா, கண்ணாடி மாதிரி. இதுதான் நமக்கு சரியான பக்குவம். இதுக்கு மேலே நம்ம வேக விட்டோம் அப்படின்னா ஜவ்வரிசி நமக்கு கரைஞ்சிரும். அதனால் இந்த ஸ்டேஜ் வந்த உடனே இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாத்தையும் முழுமையாக வடிச்சிடுங்க. வடித்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் இல்லைனா நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கழுவிக்கோங்க. இந்த மாதிரி கழுவிட்டு வைக்கும்போது ஜவ்வரிசி மேற்கொண்டு வேகாமல் நம்ம என்ன பக்குவத்தில் எடுத்தோமோ அதே பக்குவத்தில் அப்படியே இருக்கும். ஒருவேளை நீங்கள் கழுவாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வெந்து குழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நல்லா கழுவியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் பார்த்திங்கன்னா அகர் அகர். இது சைனா கிராஸ், கடல் பாசின்னு சொல்லுவாங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். நான் இன்றைக்கி 10 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரே பீஸாக எடுத்திருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா கிராஸ் டைப்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். ஜெல்லி மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா வழுவழுன்னு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி குட்டி பீசஸாக உடச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம கரைக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் இனிப்புக்காக நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/4 கப் சர்க்கரை ரொம்ப மிதமான இனிப்பில் தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நல்ல இனிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அகர் அகரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு இதை நல்லா கரைய விடுங்க. அகர் அகரும் கரையணும், நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சர்க்கரையும் கரையணும். இது நேரம்னு பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும் நல்லா வெந்து கரைஞ்சி வர்றதுக்கு. அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டு இது வேக விடுங்க. இது முழுமையாக கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம ஜெல்லி ரெடி பண்ண பிளேட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 கலரில் ஜெல்லி செய்ய போகிறேன். அதுக்கு 3 பிளேட் எடுத்திருக்கேன். இதில் எண்ணெய்லாம் தடவணுங்கிற அவசியம் கிடையாது, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிற கலர் பார்த்திங்கன்னா எல்லோ ஃபுட் கலர் 2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக ரெட் ஃபுட் கலர் 2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக க்ரீன் ஃபுட் கலர் ஒரு 4-5 ட்ராப்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ 3 பிளேட்லேயும் நம்ம கலர் ஆட் பண்ணிவிட்டோம். இது அப்படியே இருக்கட்டும்.
அடுத்ததாக பாருங்கள், நம்ம வேக வச்ச அகரகர் முழுமையாக வெந்து நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு முழுமையாக கரைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அகரகர் வேக வைக்கும்போது கரையாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அப்படியே ஜெல்லி செய்யும்போது ஜெல்லி நமக்கு அவ்வளோ சாஃப்டாக கிடைக்காது. இந்த மாதிரி வடிகட்டி செய்யும்போது நமக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். அதனால் மறக்காமல் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கரையாமல் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம எடுத்துடலாம். இதை ரொம்ப நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா கெட்டி ஆகிடும். அதனால் வடிகட்டின உடனே இதை நம்ம ஏற்கனவே ஃபுட் கலர் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பிளேட்டில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா ஒரு தடவை இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் எந்தளவுக்கு டார்க்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் சேர்க்குறது அட்வைசபிள் இல்லை. அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபுட் கலரை ஸ்கிப் பண்ணிவிட்டு கலர்லெஸ்ஸாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. இது நல்லா கம்ப்ளீட்டாக செட் ஆகட்டும். பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. ஜெல்லி நமக்கு நல்லா செட் ஆகி வந்திருக்கு. நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம். நம்ம இதை ரோஸ் மில்கில் சேர்க்க போகிறதுனால முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நீங்கள் அப்படியே கூட ஜெல்லியாக செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். எடுக்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பீஸாக வருதுன்னு. பர்ஃபெக்டான ஜெல்லி நமக்கு வீட்டிலையே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் 3 கலரில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நமக்கு எவ்வளோ சூப்பராக ஜெல்லி ரெடியாகி வந்திருக்குன்னு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அப்படியே வாயில் வச்சோடனே கரைஞ்சி போயிடும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பாருங்கள், நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லைங்களா பால், அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ரோஸ் சிரப் சேர்க்குறீங்க அப்படின்னா அதுலேயே சர்க்கரை இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா சர்க்கரை சேர்க்க வேண்டாம். நான் இன்றைக்கி சிரப் சேர்க்காததுனால சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா ஜவ்வரிசி, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஜெல்லி, அதை சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஜெல்லி செய்கிறதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யலாம். அதுவுமே நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். பாருங்கள், நான் 3 கலரில் ஜெல்லி செஞ்சுருந்தேன். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஜெல்லி சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் நல்லா சில்லுன்னும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப டேஸ்டியான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மெத்தடில் ரோஸ் மில்க் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.